ஏய் பார்த்து வர மாட்டியா? அம்மையா அந்த புக் எடுத்து கொடு. உன்கிட்ட தான் சொல்றேன், எடுத்து கொடு. இந்த புக்கு இனி எங்கிட்டே இருக்கட்டும். ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் ஃபாதர். இந்த மாதிரி இவன் நிறைய வாட்டி பண்ணியிருக்கா. நம்ம ஆர்ஃபனேஜோட குழந்தை தானே ஃபாதர். ஆர்ஃபன் இந்த பொண்ணு அதை ஒரு அட்வான்டேஜா பாக்குறா. அனுதாபத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறா. சார் ப்ளீஸ், நானும் ஒரு ஆர்ஃபன் தான். சும்மா ஆர்ஃபன் சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல சார். நீங்க அதெல்லாம் பேசாதீங்க டீச்சர். இந்த பொண்ணு அடிக்கடி வெளியில போறா. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் மட்டும் இல்ல, எல்லாருமே நின்னு பதில் சொல்லி தானே ஆகணும். ஃபாதர், இந்த ஒரு தடவை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஒவ்வொரு தடவையும் வக்காலத்து வாங்க நீங்க இங்க இருக்கிறதுனால தான் இவ இங்க இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவ அப்பா அம்மாவோட அன்பு பாசம் இல்லாம வளர்ந்த குழந்தை தானே ஃபாதர். அதுக்காகவாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல. அவங்க எல்லாரும் ஒன்றும் இந்த மாதிரி இல்லையே. இது உருப்படாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புறது ரொம்ப ஈஸி தான், அதுவும் இந்த வயசுல. நம்மளாம் டீச்சர்ஸ், நாம தானே அட்வைஸ் பண்ணணும். இட்ஸ் வர்த் கிவ் இட் a try. அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரி, நான் ட்ரை பண்றேன். இது சேலஞ்சுக்காக இல்ல, நான் அவளுக்கு டீச்சருங்கிற முறையில இது என்னோட கடமை. சிஸ்டர், இனி அம்மையோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெஸ்ஸி டீச்சரோடது. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இது அவளுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஓகே ஃபாதர், தேங்க்யூ. டீச்சர், எங்க போறீங்க? இன்னைக்கு தானே நம்ம பசங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாஸ்டர் மைண்ட் குவிஸ் ப்ரோக்ராம் ஃபைனல் இருக்கா? அதுக்கு கூட்டமா உட்காந்து கைத்தட்ட கொஞ்சம் பசங்களை கேட்டாங்க, அதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அம்மையா, நீ கூட போ. கோ. வா போலாம். கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மிக நீளமான கடற்பகுதி இருக்கு? ஆப்ஷன் ஏ கண்ணூர், ஆப்ஷன் பி ஆலப்புழா, ஆப்ஷன் சி கோழிக்கோட், ஆப்ஷன் டி காசர்கோட். ஆப்ஷன் ஏ கண்ணூர். ஆப்ஷன் ஏ கண்ணூர், இட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே அமல், இப்போ அந்த குழந்தைங்க கிளாப் பண்றது ஒரு ஷாட் எடுத்துக்கோ. அந்த செகண்ட் ரோல மிடில் உட்காந்துருக்க பொண்ணை எழுப்புங்க. பாப்பா நீ முதல்ல என்னை பார்க்க வந்தப்ப உனக்கு தோணுன எல்லா சந்தேகங்களுக்கும் இப்போ விட இருக்கு. ஆலட் ஹவுஸில் நடந்த எல்லா மரணமும் ஒரு கொலையால் தான் நடந்திருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்னு நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்ன அவங்க பொண்ணு மரணம் வரைக்கும். ஆனால் இந்த கேஸ் தெளிவுக்கு வந்தது அந்த எலிசபெத்தோட மரணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னால் ஒரு கொலைகாரன் இருக்கான்றதையே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுக்கு தன்னோட ஹஸ்பண்டை தவிர வேற ஒருத்தனை இன்வைட் பண்ணியிருக்கான்னா ஒன்று அவன் அவளோட லவராக இருக்கணும்.
சரி இன்னைக்கு என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? ஏய் அம்மையா, என்ன ஃபாதர், முழு நேரமும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தானா? ஊழியத்தை விட்டுட்டீங்களா? ம், இதுவும் ஒரு விதத்துல ஊழியம் தானே ஃபாதர். அந்த பொண்ணு வித்தியாசமா இருப்பாளே, எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. ஹேண்டில் வித் கேர். சரிங்க ஃபாதர். சரி, கூப்பிடுறேன். வேண்டாம், நானே போய் பார்த்துக்கிறேன். அம்மையா, என்னாச்சு அம்மையா? யார் நீங்க? எதுக்கு இவளை ஃபாலோ பண்றீங்க? நான் ஃபாதர் பெனடிக்ட். இந்த பொண்ணுக்கிட்ட நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், தனிப்பட்ட முறையில். ஓஹோ, பிரின்சிபல் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? ஏற்கனவே அவர்கிட்ட வாங்கிட்டேன். இந்த பொண்ணு மட்டும் சம்மதிச்சா போதும். ஃபாதர் உன்கிட்ட ஏதோ கேட்கணுமா? பயப்படாத, சரியா? ஹலோ. ஹாப்பி பர்த்டே. ஆஹா, உனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? எனக்கு ஒருத்தங்க கிஃப்டே கொடுத்துட்டாங்க. ஆ, யார் அது? பயப்படாத, ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் இப்பவே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எல்லாத்தையும் இல்ல, ஒரு பொண்ணு மட்டும்தான். ஒரு பொண்ணு தானா? ஹே, வெரி பேட். ஹலோ ஜெசி. ஹலோ ஜெசி. ஹலோ. அம்மையா, என்னம்மா, என்னாச்சு? அவர் என்ன அடிச்சிட்டாரு. என்னது? நீங்க ஒரு ஃபாதரா இருக்கிறதால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். நவ கெட் இட் ஃப்ரம் ஹியர். தயவு செஞ்சு போயிடுங்க. நான் ஒன்றா அடிச்சிட்டேன் இல்லை? சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்க இன்னும் போகலையா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா ஃபாதர் உங்களுக்கு? டீச்சர், உங்ககிட்ட அந்த அம்மையை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும். ஐயோ, நீங்க சொல்றது கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. தேடி வருவீங்க சீக்கிரமாகவே. அண்ட் திஸ் இஸ் மை கார்ட். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எப்போவும் அம்மையை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை தேடி வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னால் தான் உதவ முடியும். இது என்னோட வார்த்தைகள் இல்லை, எல்லாம் அவர் சொல்கிற வார்த்தைகள். அம்மையா, உண்மையை சொல்லு.
அவர் உன்னை அடிச்சாரா? ஆமா, நீ எங்க போற அப்பப்ப யார்கிட்டயும் சொல்லாம? உனக்கு இனிமே எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். இனிமே தனியா எங்கேயும் போகாத, சரியா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் தான் எங்கேயும் போகலல்ல. Come here.